ஆங்கிலத்துல பேர்டு அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. ஏன்டா பேர்டுன்னு வந்து அவனை கேளுங்க, ரீசன் கிடையாது. ஆனா பேர்டு ஏன் வந்து அவனை கேட்டா, நான் கிரேக்கத்துல இருந்து எடுத்தேன். கிரேக்கம் சொல்லுது பேர்டு எங்க இருந்து எடுத்த, பேர்டுனா என்ன, பேர்டுனா பெண் பறவை, எங்க இருந்து எடுத்த தெரியாது. தமிழிலே பேடு என்றால் பெண் பறவை. நீயோ குயில் பேடு பண்பாடும் ஆனந்த கிளிப்பேடு, ஏனோ தெய்வம் சதி செய்தது, நம்ம பாட்டுல வருது. அந்த பேடுனா பெண் பறவை. பேடு என்கிற சொல்லுதான் ஆங்கிலத்தில் பேர்டு. தூம்பு என்கிற சொல் தான் ஆங்கிலத்தில் டியூப். அப்போ தென்னிந்திய மொழிக்கு மட்டுமல்ல, நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் எவ்வளவு நீங்க கத்தனாலும் உலக மொழிக்கு தமிழ் தான் தாய்மொழி. நீங்க ஆங்கிலத்துல பேர்டு அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. ஏன்டா பேர்டுன்னு வந்து அவனை கேளுங்க, ரீசன் கிடையாது. ஆனா பேர்டு ஏன் வந்து அவனை கேட்டா, நான் கிரேக்கத்துல இருந்து எடுத்தேன். கிரேக்கம் சொல்லுது பேர்டு எங்க இருந்து எடுத்த, பேர்டுனா என்ன, பேர்டுனா பெண் பறவை, எங்க இருந்து எடுத்த தெரியாது. தமிழிலே பேடு என்றால் பெண் பறவை. நீயோ குயில் பேடு பண்பாடும் ஆனந்த கிளிப்பேடு, ஏனோ தெய்வம் சதி செய்தது, நம்ம பாட்டுல வருது. அந்த பேடுனா பெண் பறவை. பேடு என்கிற சொல்லுதான் ஆங்கிலத்தில் பேர்டு. தூம்பு என்கிற சொல் தான் ஆங்கிலத்தில் டியூப். அப்போ தென்னிந்திய மொழிக்கு மட்டுமல்ல, நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் எவ்வளவு நீங்க கத்தனாலும் உலக மொழிக்கு தமிழ் தான் தாய்மொழி. நீங்க